ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தாங்க அடினியம் செடியோட சீட்ஸு. இது விட்டால் அப்படியே பறந்து போகிற மாதிரி இருக்குங்க இந்த பிளான்ட்டோட சீட்ஸு. அதாவது நம்ம பிளான்ட்டாக வாங்கி ஸ்டெம் கட்டிங்கில் இது வளர்த்தோன்னா ரொம்ப காஸ்ட்லிங்க. இது சீட்ஸ்லேருந்து எப்படி நம்ம வளர்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். நான் இப்போ 2 சீடு எடுத்திருக்கேன். அது ஜஸ்ட் நீங்கள் மண்கலை வச்சுருக்கீங்கன்னா அதில் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே இருக்கிற ஜாடியில் போட்டுக்கிறேன், ஏன்னா திருப்பி அப்புறம் எடுத்து தனியாக பிளான்ட் பண்ணிடுவேன். இதே மாதிரி நான் ஏற்கனவே பிளான் பண்ணிவிட்டு அந்த செடியை நான் நிறையா வளர்த்துருக்கேங்க. ஒரு 3 to 4 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு செடி நல்லா பெருசாகிடும். அந்த மாதிரி ஏற்கனவே நான் வளர்த்த செடியும் உங்களுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணுறேங்க. நீங்கள் ஆர்னமல் பிளான்ட்ஸ் அப்படி வாங்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா இந்த அடினியம் வாழருங்க. ஏன்னா இது லோ மெயின்டெனன்ஸ் தான், அடிக்கடி தண்ணி ஊற்றணும் அப்படின்னு தேவையில்லை. ட்ரை பிளான்ட்ஸ் தான் இது. கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் கூட லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. இது ஏற்கனவே அந்த மாதிரி வளர்த்த செடி தான். இப்போ பூ பூத்துருக்கு பாருங்கள், இவ்வளோ அழகாக. இது நம்ம சீட்லேருந்து வளர்த்ததுங்க. இதே மாதிரி எல்லாருமே சீட்லேருந்து வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக சொல்கிறாங்க இந்த ஒரு செடி அடினியம். நீங்கள் சீட்லேருந்து வளர்த்திங்கன்னா நீங்கள் அந்த டிசைன்லாம் அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு ஷேப் பண்ணிவிட்டு கட்டி அந்த மாதிரி கூட வளர்க்கலாங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.